தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அப்படிப்பட்ட இந்த மூச்சு காத்து எப்ப போகும் எப்ப வரும் யாராலையும் முடியல. அவ்வளவு பெரிய உயர்ந்த சிந்தனையோடு இந்த ஆன்மீகத்தை கொண்டாடுகிறார்கள். நம்ம பக்தியை கேலி கூத்தாக்கிட்டோம். நான் எல்லாம் பாக்குறேன், திருவிழா வந்துச்சுன்னா இனிமே தை பிறந்தாச்சு, தை பிறந்தா வழி பிறக்கும், ஊருக்கு திருவிழா நடத்துவோம், சாமியை எழுந்தருள பண்ணுவாங்க. எங்க பக்கம்லாம் மது சுமக்கிறதுன்னு பேரு, சாமி மதிய எடுப்பு திருவிழா. ஆமா, மதிய எடுப்பு திருவிழான்னு சாமியை தலையில் தூக்கிட்டு சாமி ஆடி வந்தாருன்னா முன்னால ஒரு 25-30 இளைஞர்கள் ஆடுறாங்க ஒரே மேலதாளத்தோட. பக்தினா டப்பாங்குத்து பாடுற அளவுக்கு ஆயிட்டோம் நம்ம. எப்படி சீர்காழி ஐயா, டிஎம் சவுந்தரராஜ் ஐயா, மதுரை சோமையா, மகான்கள் எல்லாம் பாடிய பக்தி பாடல்கள் எல்லாம் போய் இன்னைக்கு எதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோம்? குத்துப்பாட்டுக்கு தான் ஆடிக்கிட்டு கிடக்குறோம். அப்படி மது எடுத்து வரும் பொழுது, மது எடுத்து வரும்போது ஆடிய இளைஞர்கள் 25 பேரும் ஆடி வந்தாங்க. நான் நினைச்சேன் உண்மையிலேயே பக்தியோட ஆடுறாங்கன்னு. 50 பேரும் குடிச்சு விட்டு ஆடுறேன். மது தானே, மது எடுப்பு தானே பேரு. சொல்லுங்க ஏன் சாமி?